வணக்கம்யா. வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம். க- 87ஆம் பக்கத்துல கல்வி என்பது என்ன? நாம் இந்த கடுமையான எந்த நோய்களும் நம்ம குணமாக்க முடியும். அந்த கல்வியை புரிஞ்சுட்டு தான் அதனாலதான் மருத்துவத்துக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க. இந்த கல்வி தத்துவ நோயாளிக்கு நோயாளிக்கு ஒரு மரியாதை கொடுக்கறத விட கல்விக்கு தான் எப்போதும் மரியாதை. அதனாலதான் இது திட்டமிட்டு தான் செய்ய முடியும். எல்லா பிரச்சனையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அஹ், எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், எல்லாம் பேசிட்டு தான் இருக்கோம். எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நோய் வந்துட்ட உடனே அதுக்கான வேலையை அவங்க தொடங்கிறாங்க. நோய் நோய் வராம காத்துக்கிறதுக்கு யாரும் செலவு பண்றதில்ல. நோய் வராம காத்துக்கிறதுக்கு யாரும் செலவு பண்றதில்ல. நோய் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை கோடி செலவு பண்றது தயாரா இருக்கிறாங்க. அதுதான் அந்த இயற்கையில் இருக்கிற ஒரு அஹ், இந்த தீய சக்தி அப்படித்தான் பண்ணும். நல்லதுக்கு செலவு பண்றதுக்கு ஒன்றும் வராது. அதனால பாத்தீங்கன்னா அஹ், 87ஆம் பக்கம் பாத்தீங்கன்னா கல்வி என்பது என்ன? ஆமாங்க, அஹ், இருக்குதுங்க. அஹ், செல்வம், கல்வி, அடுத்த செல்வம். இதெல்லாம் 87. அதனாலதான் இந்த பொறுமையா செய்ய வேண்டியது இருக்குது. ரெண்டாவது நீங்க பெண்களா இருக்கறனால நீங்க இதை விட பொறுமையா இருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா உங்ககிட்ட இதே நீங்க இதே ஒரு கணவனுக்கு ஒரு துன்பம்னா அவங்க எப்படியாவது என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு பண்ணிக்கிறாங்க. பெண்களுக்கு பிரச்சனைனா யாரும் இங்க இறங்கி வர மாட்டாங்க. அது இயற்கைக்கு சாபக்கேடு. பெண்கள் வசதியா இருந்து அவங்க பொருள் வசதியா இருந்து அவங்க செய்வாங்க. இப்ப என்ன பிரச்சனை கேட்டேன்னா, கணவனுக்கு மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறாங்கன்னா அது தெரியும். தனி பெண்களா இருந்து இது செய்யவே முடியாது. ம். நீங்க என்ன கரடியை கத்துனாலும் கணவன் கேட்க போறதில்ல. கணவன் கேட்க போறதில்ல. அது கேட்க போறது இல்லைங்கய்யா. அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நாம நம்ம உடம்ப பார்க்க வேண்டியதுதாங்கய்யா. அவங்களுக்கு செய்யற கடமை ஒண்ணும் பண்ண முடியாது. எப்பவும் போல செஞ்சு கொடுத்துட்டு நாம அதனால நான் எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. அது ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்கணும். ம். ஆமா. அது அவங்க அது ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன பண்ண முடியாதுக்கு. அதே நோய் வந்துட்டா அப்புறம் அவங்க நோய் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பறப்பாங்க. அஹ் நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பறப்பாங்க. அதுக்கு முன்னாட நீங்க உங்களுக்கு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பறப்பாங்க. நீங்க கீழே விழுகாத வரைக்கும் அவங்க பறக்க மாட்டாங்க. அது நீ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஐயோன்னு கிட்ட வருவாங்க. அதுக்கு முன்னாண்ட நீங்க ஆரோக்கியமா இருக்கிறத பத்தி இப்ப நீங்க அரைக்குறையும் ஆரோக்கியமா இருக்குன்னு வச்சு கண்டுக்க மாட்டாங்க. ஆரோக்கியம் வந்துட்டா உங்களை கண்டுக்க மாட்டாங்க. ஆரோக்கியம் வந்துட்டா அது நிரந்தரமா நிறுத்தி வைக்கிறதுக்கு என்ன வழின்னு அவங்க கேட்க மாட்டாங்க. நல்லா ஆயிடுச்சு, இப்ப நல்லா போயிடுச்சா அப்படின்னு தான். இப்ப இதெல்லாம் ஒரு இயற்கையா இந்த இந்த பிசாசு மனம் செய்யற வேலை. முன்னேறவும் விட மாட்டாங்க, கீழே விட மாட்டாங்க. அதான் அதுக்கெல்லாம் எதிர்த்து போரிடுறவங்க தான் இது கத்துக்கொள்ள முடியும். அது எதிர்த்து போரிடுறவங்க தான் இதில் கற்றுக்கொள்ள முடியும். இது ஆண்களுக்கும் விதிக்கு வழக்கல்ல. அப்புறம் ஆண்களுக்கும் அந்த பொருளாதார வசதி வேணும். அவன் புதுசாக அவன் கற்றுக்கணும். அவன் நீண்ட நாள் நிற்கணும். அதுக்கப்புறம் 12 வருஷம் சொல்படி கேட்கணும். இது தொடர்ந்து நான் பேசிட்டு தான் வர்றேன். இந்த மாதிரி சாத்தியக்கூறு இருக்கிற ஆண்கள் பெண்கள் தான் கற்றுக்கொள்ள முடியும். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஐந்தறிவுடன் கல்வி என்பது என்ன? ஐந்தறிவுடன் பசியுடன் தாய்ப்பால் மட்டும் குடிக்கும் அசைவ உணவுக்காரனாக பிறக்கும் குழந்தையை ஆறறிவும் தாண்டி ஏழாதறிவு அண்டவெளியுடன் தொடர்பு கொண்டு சக்திகளை பெறுதல் என்ற நிலைவர் உயர்த்தி அவன் உடலை அவன் உடலை கடவுள் தங்கி புறப்பட்டு போகான கோவிலாக மாற்றும் உயரிய கல்வியே கல்வி எனப்படும். இது யார் சொல்லி தருவாங்க? இந்த ஒரு நாள் கத்துக்கிறதா, இல்ல 10 நாள்ல கத்துக்கிறதா, எத்தனை நாள்ல கத்துக்கிறது இது? 10 மாசத்துல கத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 10 நாள்ல கத்துக்க முடியுமா? 10 மாசத்துல கத்துக்கொள்ள முடியுமா? அதான் சொல்றேன். இது 12 ஆண்டுகள் வழி கடமை நடக்க அல்ல. அதெல்லாம் கடமை. சாதாரண விஷயம். அதனால நீங்க நீண்ட காலமா நீங்க இதை தொடர்ந்து பயணம் பண்ண முடியினா தான் நீங்க கத்துக்கொள்ள முடியுமா? அதையும் நான் சொல்லிட்டே இருக்கேன், தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன். அந்த மனவலிமை இல்லாத செய்யவே முடியாது. மனவலிமை இல்லாத பொருள் வலிமை இல்லாம செய்யவே முடியாது. திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறேன். ஏன்னா இது விளையாட்டு இல்ல, இது சாதாரணம் இல்ல, இது ஒருத்தர் கத்துக்கிறது பெரிய சிரமம். அதனாலதானே 25 வருஷம் சொல்லிட்டு வரேன். அது வருஷத்துக்கே 2 ஒருத்தர் தான் செய்யறாங்க.
அவங்களும் இன்னும் அதுக்கு முறையா வந்தபாடு இல்லை. இப்பதான் இப்ப இந்த கூகுள் மீட் இருக்கிறனால இன்னும் 4-5 பேருக்கு தெரியுது, இல்லாட்டா இன்னுமே தெரியாது, இன்னுமே தெரியாது. ஆனா தயாராகிக்குங்க. உங்களுக்கு முதல்ல வந்து அது இந்த எப்படி செய்யறதுனாது அந்த அந்த ஒரு முதல்ல அதுக்கு தான் அந்த 1 மாசம் வைக்கிறேன். ஏன் இந்த 1 மாசம் வைக்கிறேன்னா, இப்ப இன்னைக்கு வந்து ஒரு 10 நாள் ஆச்சா, இப்ப எத்தனை நாள் ஆச்சு? 2 வாரம் ஆச்சா, 2 வாரம் ஆக போகுது இல்லையா? இன்னைக்கோட 11 நாள் ஆச்சுங்கய்யா. சரி சரி சரி. பங்குனி 31 வந்து 11 நாள். பரவாயில்ல, இன்னொரு 15-20 நாள் அதுக்குள்ள முடிவெடுத்துங்க. அப்புறம் வேணா ஆலோசனை வேணாலும் இருக்கு. ஆலோசனை மறுபடியும் நீங்க பொருள் வசதி இல்லைன்னா அப்புறம் அதை அப்படியே நின்றுட்டு முதல்ல வகுப்பு கவனிக்க வேண்டியதான். நன்கொடை கொடுத்துட்டு வகுப்பு கவனிக்க வேண்டியது. எப்போ பொருளாதார வசதி இருந்ததோ அப்போ அந்த திட்டத்தில் இறங்க வேண்டியது. இது எல்லாத்துக்குமான விதி தான். சரி, அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிக்குங்க. ஏடுதல் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, ஒருவனுக்கு அந்த நிலைக்கு அவனை கூட்டிட்டு போய் விடணும். ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. பொருட்செல்வங்கள் அழியக்கூடியவை. எல்லா காசு பணமும் அழிஞ்சு போகும். அதனாலதான் இதை திட்டமிட்டு செய்யணுங்கிறது. மருத்துவ செலவு எல்லாமே செலவு தான். இது ஆரம்பத்தில் இன்னைக்கு நிரூபிக்கிற வரைக்கும் செலவு தான். உங்களை யாரு நிரூபிக்கிற செலவு. கருத்து வளம் இருக்கணும், அறிவு தொடர்ந்து கேள்வி கேட்டு கேட்டு அறிவு பெருகணும். அதுக்கு எங்க போறது? இது வெறும் படிக்கூட பாடப்புத்தமா இருந்தா கூட, சிலபஸ் மாதிரி இருந்தா கூட படிச்சு முடிச்சாச்சு, பாஸ் மார்க் வாங்கியாச்சுன்னு உட்காந்துக்கலாம். அதுக்கு இது அப்படியே இல்லை. அறிவு தீட்டிக்கிட்டே வரணும். கடைசி வரைக்கும் சந்தேகம் வந்து எங்க போய் கேட்பீங்க? அதுன்னு இருக்குதே இல்லையா? கடைசி வரைக்கும் உங்களுக்கு முடிவு வர்ற வரைக்கும் கேட்டுக்கிட்டே நடக்கணும். ஏன்னா மனிதர் வந்து அறிவை அடிப்படையாக கொண்டவன். இப்போ ஒரு ஆடு கூட மாடு கூட பிறந்து உடனே ஓடிடும். அது உடலை அடிப்படையாக கொண்டது. மனிதன் அப்படியே இல்லை. எந்திரிச்சு நடக்கிறதுக்கே அவன் 1 வருஷம் ஆகுது. அப்படின்னா அவன் கேட்டு தான் நடக்க வேணும் கடைசி வரைக்கும். நானும் அப்படி கேட்டு கேட்டு தான் நடக்கிறேன். கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து சந்தேகத்தை கேட்டு போராடிட்டு தான் நான் இருக்கேன். எனவே தப்பிச்சு போயிட்டு இருக்கிறேன். வேறுபடி ஓரளவுக்கு விளக்கம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். கனகதார சோசரம் வேற தொழில் பண்றதா இந்நேரம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அதனால நான் பேசாம இருக்கிறேன். நான் பல தொழில் செஞ்சவன். ஆனா அந்த தொழில் செஞ்சது இந்நேரம் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பேன். கோடிக்கணக்கில் பல தொழில் நான் செஞ்சிருக்கிறேன். எல்லா தொழிலும் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன். நான் 27, 28, 30 தொழில் செஞ்சிருக்கேன். அந்த தொழிலெலாம் வந்து அது சரியான தொழில் கிடையாது. அதனாலதான் இந்த தொழில் இறங்கியிருக்கிறேன். இந்த தொழில் இப்பவே விட்டுட்டு வேற தொழில் இறங்குன்னா, இதே உழைப்பு 25 வருஷம் செஞ்சுன்னு வச்சுக்கோங்க, எத்தனையோ பணம் சம்பாதிக்கலாம். அப்படி நானும் ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம். அப்படி பார்த்தா வெங்கடேசன் கோடீஸ்வரனா இருப்பாரு. அந்த எண்ணம் எனக்கு போயிடுச்சு. இந்த கோடீஸ்வரன் ஆகி பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் போராட்டம். ஓரளவுக்கு இதுதான் யதார்த்த நிலை. உண்மை அதான். இதுல வந்து அறவழியில் பொருள் ஈட்டுறது, இது தவறாண்டு வழியில் உங்களுக்கு மேஜிக் பண்ணி இருந்தா இந்நேரம் எத்தனையோ பொருளை பிடிங்கி இருக்கலாம். மேஜிக் பண்ணி அது பண்ணி மந்திரம் பண்ணி இப்படி சொல்லித்தான் பெரிய பெரிய ப்ரொஃபஸர்களே மேஜிக்கில் ஏமாந்துடுறானுங்க. பெரிய பெரிய ப்ரொஃபஸர்கள் அவன் சேர்மன் எவ்வளோ ஊழல் பண்ணி ஏமாத்திடலாம். நல்லதை சொல்லி புரிய வச்சு அந்த நல்லதுக்காக பொருள் ஈட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஈதலறம் தீவனை விட்டு ஈட்டல் பொருள். தீவனை செய்யாம பொருள் ஈட்டுறது மிக மிக கடினம். அதனாலதான் பேசாம அமைதியா இருக்கிறது. அவங்கவுங்க மன வலிமை இருக்கிறத அவங்கவுங்க புரிஞ்சுக்கிது. யார்ட்டும் போய் ஆலோசனை கேட்கவும் முடியாது. நீங்க போய் யார்கிட்ட ஆலோசனை கேட்டால் அது நடக்காது. நீங்க போய் யார்கிட்ட ஆலோசனை கேட்டாலும் புரியுதுங்களா? நடக்காதுங்கய்யா, நடக்காது. அதான் உங்களுக்கு நீங்களே கைவணிக்க வேண்டியதான். ஆனா இது யாருக்கும் இந்த ரகசியம் தெரியாது. இது மலிவா, இது மலிவில்லையா, இது ஆரோக்கியமா, இது ஆரோக்கியம் தெரியுமா, யாருக்கும் இது மதிப்பிடவே முடியாது. யாரும் மதிப்பிடவும் முடியாது. இது 7ஆம் அறிவு. யாருக்கும் புரியாது. இது 10 நாள் நல்லாயிருமா, 1 மாசம், இது அப்படியே இல்லை. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நானே இப்ப ஆசிரியர் வெங்கடேசன் இருந்தாரு. இன்னைக்கு அவரோட தொடர்பு வச்சு கேள்வி கேட்டுட்டு தான் இருந்திருப்பேன். எத்தனையோ சந்தேகம் இருக்குது. ஏன்னா யார்கிட்ட போய் கேட்கறது? யார்கிட்ட கேட்க முடியாது. அதனால ஒரு செய்தி, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 88ஆம் பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா, மேற்படி கூற்றே 88ஆம் பக்கம் மேல் முதல் பாருங்க. 88ஆம் பக்கம் முதல் பத்தி பார்த்தீங்கன்னா,
மேற்படி மேற்படி கூற்றை ஓரளவு விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கனகதாரா தோத்திரம் பாடி தங்க நெல்லிக்கனி மழையாக பொழிய செய்த திருப்பதி கோவிலில் தன ஆதர்சன சக்கரத்தை வெற்றிகரமாக ஸ்தாபித்து ஆதிசங்கரர் தன்னிடம் காட்டினார். ஆதிசங்கரர் தன்னிடம் உடுத்திய துணியையும் ஒரு யோக தண்டை குச்சி தவிர எதுவும் இல்லை. அவருக்கு பணம் சம்பாதிக்க தெரியும், ஆனால் ரொம்ப எளிமையாக வாழ்ந்திருக்காரு. இதற்கு காரணம் அவசியம் அவருக்கு ஏற்படவில்லை. அந்த கல்வி கடலிடம் அனைவரும் அடிபணிந்தார்கள். இதைத்தான் மேற்படி குரல் கூறுகிறது. இதுவே நமது குறிக்கோளாக இருக்க முடியும். அதாவது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கேடில் விழிச்செல்வ அந்த கல்வி வந்து வலுவானது, மற்றதெல்லாம் வடிவற்ற, மற்ற பொருள்லாம் பணம் கிணமெல்லாம் வடிவற்றது. அந்த இத இத அதாவது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அழியாத கல்வி செல்வம் காட்டி இதுக்கு பொருள் மதிப்பை வைக்க முடியாது. இது அழியாத கல்வி செல்வத்தை கொடுக்கறதுனால இதுக்கு பொருள் மதிப்பை வைக்க முடியாது. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல, அதுக்கு நிகரான செல்வம் இல்லை. அதாவது இந்த ஆரோக்கியம்ங்கிறது இது கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. இந்த ஆரோக்கியத்திற்கு வந்து 1,00,00,000 கூட இல்லை, எத்தனை கோடி வேணா வச்சுக்கலாம். அதனால இதுக்கு மதிப்பே இல்லைங்கிற. அதனால வந்து இதுக்கு சமரசங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அதனாலதான் நான் தேர்ந்தெடுத்துட்டு பேசாம உட்காந்துருக்கிறேன். யாரு வருஷத்துல சிலர் தான் வருவானு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு வராம கூட போயிடுவாங்க. சரி, தொழில் என்பது என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவ செய்தல் வேற்றுமையான். எல்லா உயிர்களும் பிறவியால் சமமானவர்கள் தான், ஆனால் அவர்கள் செய்யும் தொழில் வேறுபட்டவை. பிறக்கும் பொழுது எல்லாம் சரிதான், ஆனால் தொழில சின்ன சின்ன வேறுபாடு இருக்கு. ஆசிரியர் மாணவன் அதுதான இவர், மற்றும் பிறந்தவங்க எத்தனை சமம் தான். ஆகினால்தான் தகுதி வாய்ந்த மாணவனுக்கு வந்து இறங்கி வர வேண்டும். எல்லா வகையிலும் அவனுக்கு தகுதி இருக்கணும். சொல்லி கேட்க நடக்கிற தகுதி இருக்கணும், அவனுக்கு தியாக மனப்பான்மை இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அந்த கல்விக்கு அவன் வந்து எல்லா வகையிலும் பொருள் உதவி செய்யறவனா இருக்கணும். கல்விக்கு பொருள் உதவி செய்யறவனா ஆசிரியர் சொல்லி தர மாட்டார். இது இயற்கைக்கு முரணான. இயற்கைக்கு இப்படித்தான் இருக்கும். அந்த பண்டமாற்று முறை இருக்கணும். ஆசிரியர் அந்த காலத்துல ஆசிரியரை அவங்கதான் கவனிச்சாங்க. அப்ப எல்லாரும் பொருளுதவி கொடுத்துதான் அந்த ஆசிரியரை வாழ வைப்பாங்க. ஆசிரியரோட அப்பதான் அந்த மாணவன் வந்து ஆசிரியர் வந்து அந்த மாணவன் சொல்லி கொடுத்துட்டே இருப்பான். கிட்டத்தட்ட 12 ஆண்டு சொல்லி கொடுப்பான். அது அடிப்படை. அதனால நான் 12 ஆண்டுன்னு சொல்றேன். இது இப்ப இந்த 12 ஆண்டு தொடர்ந்து பயணம் பண்றது யாருடைய பொறுப்புன்னா மாணவருடைய பொறுப்பு. அந்த மாணவன் அப்படி இல்லைன்னா அவன் முன்னேற முடியாது. அந்த மாணவன்கிறத விட மாண்புள்ள மனிதனாக மாற்றி ஆகணும். அப்ப எல்லா வகையிலும் அவன் என்ன பணம்ங்கிற விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் மாண்பு தானே முக்கியம். அவன் ஆரோக்கியத்தில் நிக்கணுமே. அவன் 100 ஆண்டுகள் ஆரோக்கியத்தில் நிற்கிறது சாதாரண விஷயமா? இன்னைக்கு வந்து 50 ஆண்டுகள் கூட ஆரோக்கியமா யாரும் வாழ்றது இல்லை. அத்தனை நோய் அப்படியே இருந்தாலும் நோயோடவே இருக்காங்க. அதுக்கு நோயோடு இருந்து வாழ்றதை விட செத்து போலாம். எல்லா உயிர்களும் பிறவியால் சமமானவர்கள். முக்கியமான பற்றி நாம் சிந்திப்போம். பிராமணன் என்றால் என்ன? பிரம்மன் என்ற சொல்லுக்கு பிரம்மன் என்று சொன்ன பிரம்மத்தை உணர்ந்தவன், அண்டவெளி உணர்ந்தவன், அவ்வளவுதான். அண்டவெளி உணர்ந்தவன் என்பது பொருள். பிறப்பினால் சத்திரனாக இருந்த விஸ்வாமித்திரர், அதில் கதை. விஸ்வாமித்திரர் வந்து ஒரு சாதாரண சத்திரியன, ஒரு போர் புரியிற மாதிரி இருந்த விஸ்வாமித்திரர் முயற்சியால் பிரம்மரிஷி என்று வசிஷ்டராலே ஒப்புக்கொள்ளப்பட்டார். இதுல ஒரு கதை, புராண கதை. இத்தகைய ஆசிரியர் உலகில் பெருக வேண்டும். அப்ப அந்த முயற்சி பண்ணி மேல்நிலைக்கு வர்றான். இத்தகைய ஆசிரியர்கள் உலகில் பெருக வேண்டும். அவர்கள்தான் மனித குலமும் மனித குடும்பமும் பெருக முடியும். மனித சமுதாயத்தில் கௌரவம் நிலைக்கும். மன்னனும் மாசர் கற்றவனும் சீர்தூக்கில் மன்னனுக்கு கற்றவன் சிறப்புடையவன். மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு எல்லா இடத்திலும் சிறப்பு. அரசியல் என்பது என்ன? ஈற்றலும் ஈற்றலும் காத்த முகத்திலும் வல்லது அரசு. நல்ல சட்டங்களை ஈற்றி நியாயமான வருவாயில் பொருளிட்ட வேணும், அதுவும் தெரியணும். இப்படியெல்லாம் நிறைய போயிட்டே இருக்குது. குடும்பம் என்றால் என்ன? இப்படிதான் இருக்கு. ஆக ஆரோக்கியம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. எந்த நோயும் நம்ம குணமாக்குற கல்வி நாங்கள் பெறறதுனால அந்த கல்வியை தக்க வைக்கிறது, அந்த பிறருக்கு சொல்லித்தர்றது, இதெல்லாம் முன்னேறுவதற்கு கிட்டத்தட்ட மாதங்கள் கடந்து போய்விட்டன. சில மாதங்கள்ல உடலை மாறிக்கும். அதுவும் கரெக்டாக எழுதியிருப்பாரு, ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு, சில மாதங்களில் அப்படின்னு எழுதியிருப்பாரு. 92 2ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா 92 அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா சில மாதங்களில் இந்த உடல் மாறிக்கொள்கிறது. 92 அனுபந்தம். விவேகானந்தர் அதெல்லாம் வருவார். அப்ப 93ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா அது அருமையான செய்தி இருக்கு. 93 92 மேல இருக்குங்கய்யா.
ஆமா. வழியில் சில மாதங்களிலோ சில வருடங்களிலோ அப்படின்னு மேல இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் பராவுலயே. அதான் அதான் நான் அதான் அதான். விலைக்கு உள்ள வழியில். அதே 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 அதுல அதே அதே தான். அப்படியே படிங்க அதையா. நான் விலக்கியுள்ள வழியில் சில மாதங்களிலோ சில வருடங்களிலோ எந்த மனிதனும் பூரண உள் சுத்தத்தை அடைந்து விடலாம். அப்படிப்பட்ட மனிதனின் இரத்தத்தில் வேண்டாத உப்புகள் இல்லாததால் சிறுநீர் பிரிவது நின்று விடுகிறது. ம் கடயோக முறையான பஸ்தியினாலோ அல்லது வேறு உபாயங்களாலோ பெருங்குடலை பூரணமாக சுத்தம் செய்துவிட முடியும். ம். இந்த நிலையில் உள்ள மனிதன் விண்வெளியின் பிராண சக்தியிலேயே வாழ்கிறான். எத்தனை நாம் பக்கம்? 600 கோடி இந்த பக்கத்தை நான் திருத்திக்கிறேன். எத்தனை பக்கம் எழுதி வச்சேன்? ஐயா 93ங்கய்யா. அதான் நான் 93ல அங்க ஆமா, நான் பாத்துல விலைக்குள்ள பாருங்கய்யா. செய்யல. 93 இதை மாத்திக்கிறீங்க. இருங்க. 93. 92 கடைசி பூகம்பம். இது பக்கத்தை மாத்திட்டு எழுதி வச்சுட்டு அதிலே கடைசி பூகம்பம். ஓ ரைட் 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 ரைட். நான் விளக்கிய வழி அனுமந்திரம் சாமி. 93 பாரு. அது 92 93. சரி சரி. ம் இப்போ தான் குறிச்சேன். கடைசி பூகம் அதிலே கடைசி பூகம்பம் வருது. சரி சரி. 93 பக்கத்தால் போட்டு விட்டேன். நான் விளக்கவில்லை வழியில் சில மாதங்களிலோ சில வருடங்களிலோ எந்த மனிதனும் பூரண உள் சுத்தத்தை அடைந்து விடலாம். அப்படிப்பட்ட மனிதனின் ரத்தத்தில் வேண்டாத உப்புகள், இந்த வேண்டாத உப்புகள் நீக்கும் பொழுதுதான் இந்த வேண்டாத உப்புகள் வெளியே போகணும். அது மஞ்சளா போக கடைசியில் வாயிலி வந்து படியும். வாயில வந்து படியும். அது நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் ஒரு நிலைத்த எடை வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம சோதனை பண்ணி பார்க்கலாம். சோதனை பண்ணி பார்க்குறப்ப நேரடியாக கவனிக்கணும் அவங்களை. அப்படி பார்க்கும் பொழுது நீண்ட நாள் முதல்ல ஆரம்பத்தில் குறுகிய கால உள் சுத்தம் பண்ணணும். அப்புறம் நீண்ட கால உள் சுத்தம் பண்ணணும். குறுகிய கால உள் சுத்தம் பண்ணி 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 பக்குவப்படுத்திக்கிட்டே வரணும். உடலை பக்குவப்படுத்திக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நீண்ட காலம் போட்டு போட்டு பார்க்கணும். அப்புறம் அந்த விஷத்தை இறப்பேர் அந்த சளி அப்படியே படிய ஆரம்பிக்கும். எப்படி குழந்தைகளுக்கு சளி வாந்தி வருது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சளி ஓய் ஓய்னு வாந்தி அடிக்க திணிக்க முடியாது. திணிச்சோமே டபக்குன்னு வாந்தி அடிச்சு வெளியே போயிடும். இந்த இறப்பையில சளி படிஞ்சு தொண்டை வரை நிற்கும். அப்ப தண்ணி குடிச்சா கூட இறங்காது. அப்ப என்னன்னா வேக வைத்த மாங்காய் சாப்பிட்டு இறக்கி விடணும். அந்த மாதிரி அதெல்லாம் நேரடி கவனம் பண்ணணும். நேரடி கவனத்தில் இருக்க வேண்டும். யாருக்கும் புரியாது. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா யாருக்கு புரியுமா? புரியாது. எனக்கு புரியும். மற்றவங்களுக்கு யாருக்கும் புரியாதுங்கய்யா. இவ யார்கிட்ட கேட்கவும் முடியாது. இது வேற. இது 7ஆம் நிலையில் இருக்கிறவங்க அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். இது அதுக்கு தான் இந்த கல்வி. அதுக்கு தான் இவ்வளவு சொல்றது. இது கல்விமா பொறுமையா செய்யணும், நிதானம் செய்யணும். 12 வருஷம் செய்யணும். திருப்பி திருப்பி ஏன் சொல்றேன்னா அது வெங்கடேசன் சொல்லுவாரு. நான் ஏன் இது திருப்பி திருப்பி சொல்றேன்னா தப்பாவே உலகம் கொண்டு போயாச்சு. அந்த கருத்தை மக்கள் மண்டையில பதிச்சுட்டாங்க. அது திருப்பி 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 சொல்ல வேண்டிய இன்னும் 100 வருஷத்துக்கு இதே தான் சொல்ல போறேன். அந்த நிலையிலும் மனித சமுதாயம் அதாவது புரிஞ்சு போச்சு. இந்த நிலையில் உள்ள மனிதன் விண்வெளி பிராணசக்தியில வாழ்கிறான். நாம் 600 கோடி மக்களும் போட்டிருக்காரு. இன்னைக்கு அது 800 கோடி மக்கள் இந்நிலையை அடைய முடியும். இயற்கை நமது உடம்பை படைத்திருக்குது. அந்த தகுதி நமக்கு உடம்பு படைச்சிருக்குது. நாம் தான் தவறான இங்கதான் இங்க அடுத்த பாயிண்ட் வருது. இங்கதான் சொல்றதெல்லாம் வருது. தவறான முறையால் நம்ம 200 வருடங்கள் ஒரு தலை சிறந்த கலையை இறந்து விட்டோம். அப்ப தவறான கருத்து, தவறான வழியில் எதுக்கு செலவு பண்ணணும்? இப்ப பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் மருத்துவத்துக்கும் செலவு பண்றாங்க. கோடிக்கணக்கு மருத்துவம் கற்கருக்கும் செலவு பண்றாங்க. ரெண்டுமே வீணாகுது. ரெண்டுமே வீணாகுதுங்கய்யா. அது யாருக்கு புரியும்? எனக்கு புரியுது. இதுல வர்றவங்களுக்கு இந்த வகுப்புல ஆலோசனை கலந்துக்கு புரிய வைக்க முடியும். இது ரெண்டுமே தவிர நீங்க எங்க சொன்னாலும் வேலை பாருப்பாங்க. என்னது சொல்ல முடியாதுங்கய்யா. நம்ம எங்கேயும் போய் சொல்ல முடியாது. மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்ணுவோம்? ஆண்களுக்கும் இதே பிரச்சனை தான், பெண்களுக்கும் இதே பிரச்சனை. இதுல யாரு ஆண்களுக்கு மட்டும் கூடுதலா இருக்குன்னா ஆண்களுக்கு இதே பிரச்சனை தான்.
பெண்களுக்கு இதே பிரச்சனை தான். ம் ஒன்றும் பண்ண முடியாது. சிக்கிட்டாங்க, நல்லா சிக்கிட்டாங்க. ம் சரி. சந்திர மண்டலத்திலையும் செவ்வாய் கிரகத்தையும் அந்த குடும்பத்தில் ஆண்கள் வரும்பொழுது பெண்கள் ஒரு குடும்பத்தில் ஆண்கள் படுற பாடுபடுகளும் பெண்களுக்கு என்னமோ பெரிய இவ தப்பிச்சா போதும்னு நினைப்பாங்க. அவன் எவ்வளோ சிரமத்தில் இருப்பா. பெண்கள் மாட்டிக்கிறப்போ ஆண்களுக்கு அப்படின்னு பெருசாலாம் வராது. நான் பார்த்துருக்கிறேன். அது பாட்டுக்கு அது கடந்துட்டு போடான்னு சொல்லி கிடப்பாங்க. அது பாட்டுக்கு அது கடந்துட்டு போட்டும்பாங்க. கேட்டால் அது இல்லை இது இல்லைம்பாங்க. அவதான் அந்த அந்த நோயற்ற வாழ்வு வாழ்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது மிகப்பெரிய அது வைரம்ங்கிறது சாதாரண மக்கள் இருந்து படிச்ச படிக்காதவங்க யாரும் உணரல. அது வந்து சாபக்கேடாவே இருக்கு. இயற்கையை உணராமே வச்சிருக்குது. இதுக்கு தான் செலவு பண்ணணும், இப்படித்தான் போகணும், அந்த உணராமலே வச்சிருக்குது. அந்த மந்த நிலையில மக்களை வச்சிருக்குது. அது உடைச்சி வர்றதுங்கிறது ஒரு ஆணோ பெண்ணோ இந்த சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உடைச்சி மேலே வர்றதுன்னு அவங்களுக்கும் பெண்கள் ஆண்களுக்கும் பிரச்சனை தான். அவனும் பல இடத்துல போக வேண்டியது இருக்குது. பெண்களாவது வீட்டுல இருந்து கொஞ்சம் இருப்பாங்க. ஆண்கள் ஊரை சுத்துறப்ப அவன் ஏகப்பட்ட கேள்வி எல்லாத்துக்கும் ஆளாகுவான். இப்போ நிறைய பயிற்சி பெற்று போறவங்கள இப்போ திருமாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா பக்கம் சுத்துறவர். இப்பதான் அவர் ஓரளவுக்கு பதில் சொல்லி இப்பதான் அமைதி அடைச்சிருக்காரு. ம். அவங்க பார்த்துட்டு ஆரோக்கியத்தை பார்த்துட்டு தான் ரத்தத்தெல்லாம் சுத்தம் பண்ணி மெடிக்கல் ரிப்போர்ட் 2 3 4 5 தடவை எப்போ எடுக்காரு அவர் எடுத்து அவரே சொல்லாதுக்கு முன்னே எடுத்து காமிச்சிடுவார். காமிச்சங்காட்டி தான் அவங்களுக்கு ஓ இப்படி ஒரு முறையில சுத்தமாகுதா அப்படின்னு அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி. என்னமோ அவங்க தான் இவங்களை காப்பாத்துற மாதிரி. இது வரைக்கும் எத்தனையோ லட்சக்கணக்கு செலவு பண்ணி அவருடைய உடம்பு சுத்தமாகல. இந்த குறைந்த செலவுல சுத்தமாகுதுங்கிறது பின்னாடி தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அவரை பத்தி யாரும் கவலைப்படுறதில்லை. அவர் வெற்றி அடைஞ்சு மேல போயிட்டாரு. இப்ப அவர் தைரியமா உட்காந்துருக்காரு. நல்ல மனிதர் தான். என்ன அவர் தொடர்ந்து வர்றதில்லை, அதுதான் பெரிய விஷயம். தொடர்ந்து யாருங்கய்யா? இந்த திருமாறன் ஓ, வந்தாரே. ஆமாங்க, 2 3 தொடர்ந்து நாளைக்கு வந்தா முன்னாடி தானே வந்தாரு. ஆகு. ம், நல்ல மனிதர் தான். சக்கரை வியாதி இருந்தது ஏங்கய்யா? சக்கரை கடுமை. வியாதி இருந்து குணப்படுத்தணும். ஆமா ஆமா ஆமா, சர்க்கரை வியாதி குடிப்பட்டிருந்தது. என்கிட்ட வந்தவங்க பேர் சர்க்கரை வியாதி. புற்றுநோயாளி ரொம்ப குறைவு தான், சர்க்கரை நோயாளிக்கு தான் அதிகம். வாத நோயில இருந்து நல்ல நோயில இருக்காங்க. அதெல்லாம் இப்ப தொடர்புலயே அதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப இப்ப இது இருக்கிறனால அப்பெல்லாம் அதெல்லாம் அப்போ இந்த கல்வி முறை இருந்தா கொண்டு போயிருக்கலாம். இப்ப இது இருக்குது. இன்னும் 2 3 வருஷத்துல இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கும். முதல்ல நிறைய தெரிஞ்சுக்குவாங்க இதையே. அப்புறம் தான் இதை இன்னும் கொஞ்சம் இன்னும் மேம்பாடு அடைய வைக்கலாம். நிறைய மாணவர்கள் வந்து நல்லா சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் வந்து அவங்களும் இதுல வந்து பொருளீட்ட முடியுங்கிற நம்பிக்கை வர்ற வரைக்கும் நான் கொஞ்சம் போராடித்தான் தீரணும். இப்போ இப்போ இந்த முறை வந்தங்காட்டி கொஞ்சம் பரவிட்டு இருக்குது. அடுத்தது இது கத்துக்கிட்டு போய் இது ஒரு வைத்தியமா பண்ற அளவுக்கு அவங்க மேல இது குருகுல கல்வியினால ஒண்ணு இருக்கான்னு அவங்க கேட்பாங்க. இப்ப அதெல்லாம் இருக்குது இல்லையா? ஏற்கனவே குருகுல கல்வி இருந்தது. மருத்துவத்துல இப்படி ஒண்ணு இருக்கா, அது நீர் மருத்துவம் ஒண்ணு இருக்கா அப்படின்னு இருக்கு. இப்ப காலையில் கூட 2 3 பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க. ஏதோ தனியார் வங்கியில ஏதோ துறைகள் இருப்பாங்க தெரியுது. அவங்களும் 4 5 வருஷம் கவனிச்சுட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் பேசினாங்க காலையில, நான் தனியார் வங்கியில் இருக்கிறேன், நான் வந்து ஏதோ பிரிவில் இருக்கேன்னு பேசினாங்க. பேசிட்டு சரி அவங்களே முதல்ல வந்து ஆலோசனை வகுப்புல சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டிலேருந்து போனவர் தான். அவரு வந்து அவரு இது கற்றுக்க போறாரு. அவருக்கு சொல்லியிருக்க முறையா அவருக்கு விவரமெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இந்த மாதிரி இப்படிதான் கட்டணம் இருக்குது பார்த்துக்குங்க அப்படின்னு. கட்டணத்தில் சந்தேகம் வந்து கேட்டுக்குங்கன்னு சொல்லிட்டேன். சரிங்க ஐயா நான் கேட்குறேன்ட்டாரு. முதல்ல கட்டண முறையை சொல்லிட்டு கட்டணத்தில் சந்தேகம் வந்து கேட்டுக்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். நான் ஏற்கனவே பல முறையை சொல்லிட்டேன். இருந்தாலும் கடைசி நேரத்தில் கூட அந்த கட்டணத்தில் சந்தேகம் வந்துடக்கூடாது. கட்டணத்தில் சந்தேகம் வரவே கூடாது. சந்தேகம் வந்துட்டு வரவே கூடாது. தெளிவுபடுத்திடணும். வந்ததுக்கப்புறம் ஏனுங்க அப்படின்னு பேசக்கூடாது யாருமே. அதனால தான் அவரு அப்படித்தான் பணம் கட்டின்னு சொன்னார். நான் சொன்னேன் முதல்ல $200 கட்டிட்டு $200 20,000 ஆகுது. கட்டிட்டு ஆலோசனை வகுப்பு 20,000 அவங்களுக்கு கட்டிட்டு வாங்கன்னு. சரி கட்டி $200 கட்டின்னு இருக்கேன். அதுக்கு ஒரு $10 முதல்ல சாம்பிளில் போட்டு கட்டி விட்டாரு. பணம் வந்துருச்சானே. அது வந்துடுச்சு பணம். $10 கட்டி விட்டார். $10 $1000. அது சும்மா சாம்பிள் மட்டும். அப்புறம் $200 கட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் 1 மாதம் ஆலோசனை பண்ணுவேன். அதுக்கப்புறம் தாங்க அந்த அப்படின்ட்டு நான் சரிங்க ஏன் இருக்காங்க பார்க்கலாம். வந்து அவங்களுக்கு இப்போ வந்தும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ இந்த கலை பரவிட்டு இருக்குது. அதையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த விவாதங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி இருக்கு. பார்ப்போம். சரி, ஆக இருக்கட்டும். இதுதான் நம்ம விஷயம். இது பேசிட்டு முடிச்சுக்கலாமா? ஒரு 2 நிமிஷம் முடிச்சுக்கலாம். சந்திர மண்டலத்திலையும் செவ்வாய் மண்டலத்திலையும் காணா போயிடும். அது இந்த மாதிரி பாலைவனமாக மாறிடும்.
அந்த பாலைவனமா மாறினாலும் கூட அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இயற்கை நம்மளை படைச்சு வச்சிருக்குது அப்படின்னு எழுதுறாரு. அதாவது இப்ப நம்ம சந்திரமண்டலம் சொல்றாங்க, அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் போய் இறங்கி பார்த்துட்டு வந்துட்டாங்க, வெறும் தூசி தான் இருக்குது. செவ்வாய் மடத்துல மனுஷன் போகல, செயற்கை கருவிலாம் போயிடுச்சு, அதுவும் செவ்வாய் மடத்துல சொல்லிடுச்சு அங்க ஒண்ணுமே இல்லைன்னு. தண்ணி இருந்ததுக்கான அடையாளம் இருக்குன்னு தண்ணி இல்லை. இதே மாதிரி தான் பூமியே ஒரு நாள்ல என்னவா மாறிடுது, பாலைவனமா மாறப்போகுது. அப்ப கூட தாக்கு பிடிக்கிற அளவுக்கு மனிதனுக்கு உடம்பு மாறிக்குது அப்படிங்கிறத விஷயம் அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். சந்திரமண்டலத்திலையும் செவ்வாய் கிரகத்திலையும் போல தன்னுடைய கடைசி பூகம்பத்தில் அங்கேயும் பூகம்பம் ஏற்பட்டிருக்குது. சமுத்திரங்கள் இழந்து விட்டதை போல அங்கே சமுத்திரம் இருந்து போயிடுச்சு. இது நாளையோ அல்லது சில 1000 வருடங்களோ கழித்தோ நடக்கலாம். ஆனால் நிச்சயம் நடக்கும். பூமிக்கு இந்த நிலை ஏற்பட்டே தீரும். எப்படி இருந்தால் சில ஆயிரங்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் வருடத்தில் நடந்தே தீரும். அதுவரை காத்துட்டு இருக்க முடியாது. அந்த நிலையிலும் மனித சமுதாயம் வாழ தகுந்தபடி இயற்கை பரிணாம சித்தாந்தத்தின்படி இங்கதான் வருது. இந்த பரிணாம சித்தத்தை சும்மா காப்பாற்றாமல தப்பிக்க முடியாது. இந்த மாதிரி யோகராமன் பசி தாகத்தை நிறுத்தி இயற்கை ஆற்றல்ல வாழுகின்றவன் தான் அவன் வர முடியும். மற்ற யாரும் இதுல வர முடியாது. அதனாலதான் பண்புடையாரை சார்ந்து வாழுங்கள். பட்டுண்டு உலகம் அகுதென்றல் மண்புக்கு வாய்வதுவன். திருவள்ளுவர், இதோட முடிச்சுக்கிறேன். திருவள்ளுவர் ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய மேற்படி குரலுக்கு பூகம்பத்தினால் உலகில் உள்ள மக்கள் துன்பப்படும் பொழுது பண்புடையவர்களை சார்ந்து வாழும் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். அப்ப இப்பவே அந்த பண்புடையாரை சார்ந்து போய் வாழ்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கு நோய் வந்தாலும் இந்த மாணவனுக்கு நோய் வராது. யாருக்கு உதாரணத்துக்கு ஊரெங்கும் கால்ரா வருது, ஊரெங்கும் சளி நோய் வருது. இப்ப அதுல இருந்து நான் தப்பிச்சிருக்கிறேன். என் வீட்டுக்கு பக்கத்துல நிறைய பேர் இறந்து போனாங்க, நான் மட்டும் தப்பிச்சிருக்கிறேன். எங்க குடும்பத்துல உடனே என்ன பண்ண, பயிற்சி ஏற்கனவே தெரிஞ்சதுனால டக்கு டக்கு டக்குன்னு எங்க மாறிட்டாங்க, காய்கறி தண்ணிக்கு மாறிட்டாங்க. என்ன மாறிட்டாங்க எங்க குடும்பத்துல? காய்கறி தண்ணிக்கு மாறிட்டாங்க. மாத்தோட நான் எப்பவுமே உடனே தப்பிச்சிட்டேங்க. உடனே நான் தங்கி இருக்கிற கீழ் வீட்டுல அந்த அம்மா செத்து போச்சு. புருஷனுக்கு மாரட பூந்து அவன் தப்பிச்சிட்டான், அவன் எங்கேயே போயிட்டான், மனைவியும் செத்து போச்சு. அந்தம்மா பார்த்தா வெள்ளை வெளியேறு உட்காந்துருக்கு, எங்கேயுமே நடக்க பூனையாட்ட அப்படியே நடக்கிறது கூட தெரியாது. பார்த்தா காலையில செத்து போச்சு. இட கொடுமையா இருக்கு. கொரோனாவில தானுங்க? ஆமா ஆமா ஆமா, எங்க வீட்டு கீழேயே. ஒன்னும் பயப்படாதீங்க, யாரும் ஒன்னும் பயப்படாது. பக்கத்து வீட்டுல பயந்துட்டு கிடந்துங்க, அதெல்லாம் நான் போய் கீழே போய் தூக்கி எல்லாம் போட்டுட்டு போவேன். அதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது, கம்முன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப நான் இங்க உணவு கட்டுப்பாடு இருக்கிறதுனால அவங்க ஆனா புரியல, இதெல்லாம் நடக்க மாயா, உணவு கட்டுப்பாடு வேற ஒன்றும் இல்லையா, காய்கறி தண்ணி சாப்பிட்டா போதுன்னு. இதை விட காய்கறி தண்ணி சாப்பிட்டு என் நண்பர்கள்ட்ட சொன்னேன், என்னோட பழைய மாணவர்கள் சொல்லி, ஐயா ஆமா ஐயா காய்கறி தண்ணி சாப்பிட்டேன், ஏன் தப்பிச்சிட்டேன், நாம ஒன்றும் பயப்படாதே, காய்கறி தண்ணியே சாப்பிடு, சரி எதுவும் சாப்பிடாத, காய் தண்ணி அவ்வளவுதான், சரி எதுவும் தொட்டாத. ஏன்னா வெளியே போக முடியாது, மலிவு, தப்பிச்சுக்கிட்டாங்க. இப்படி என் கண் முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். ஏங்கப்பா அப்ப பட்ட பாடு இருக்கே, ஈக்காக்கா கூட புறப்படுறதுக்கு பயம். மக்கள் இப்போ மிரட்டல அங்க போகாது இங்க போகாதுன்னு. அதனால இது நல்லா கத்துக்கணும். திருவள்ளுவர் தீர்க்கதரிசி, அவர் மேற்படி குரலுக்கு பூகம்பத்தினால் உலகில் உள்ள மக்கள் துன்பப்படும் பொழுது பண்புடையாளர்களை சார்ந்து வாழும். சரி, ரெண்டாவது அவங்க கூப்பிட்டு கேட்கறப்ப சொன்னேன், அப்ப ஏற்கனவே இப்படி ஒரு பயிற்சி இருக்குன்னு கேட்டு கூப்பிட்டு கேட்கறாங்க. இல்லைன்னா அவங்க இந்த மாதிரி பயிற்சி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தப்பிச்சுட்டாங்க. இல்லைன்னா அவங்க என்ன ஆயிருப்பாங்க மாணவர்கள், எப்படியே தெரிஞ்சிருக்காங்க. வழி என்னன்னு கேட்கும்போது சொன்னேன், ஆமாங்க இப்படி செஞ்சு பார்த்தா நல்லா இருக்குங்கிறேன். இந்த தகவல் அவங்களுக்கு தெரியலன்னா என்கிட்ட கேட்டுருக்கு போறதும் இல்லை. அவங்க என்ன ஆயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, அது உலகத்துக்கே தெரியும். அதனால இன்னைக்கோட காலையில் துணைவேற பேச வச்சு ஒரு நிமிஷம் பேசியிருப்பாங்க பாருங்க. 12 மணி வகுப்புல பாருங்க, துணைவேற பேசியிருப்பாங்க. உனக்கு நோய் வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி மாறிக்குவேன்னு சொன்னாங்க பாருங்க. சரிங்க. சரிங்க. ஆமா ஆமா, அவங்களே பேச வச்சு, அவங்க எங்க பேச வச்சு ஒரு நிமிஷம் பேசுங்க. ஆமா ஆமா, நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அவங்க சாதாரண உணவு பழக்க காய்கறி என்ன, அவங்க அதிகமா காய்கறி திங்கறதுனால இது வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லாம திங்குறேன். ஆமா, நான் அதை பத்தி கேட்க மாட்டேன். காய்கறி அவங்க 3 பொரி 4 பேர், அது கூட நேற்று கூட எக்கச்சக்கம் கூட எதுக்கு இவ்வளவு பண்ணி வைக்கிறேன்னு கேட்பேன். நான் சாப்பிட்றது 1 ஸ்பூனு, நான் சாப்பிட்றது அந்த 1 ஸ்பூனே வாயில உப்பு இருந்தா திங்கவே மாட்டேன், வாயிலே வைக்க மாட்டேன், அப்படியே கிடந்தது. எதுக்கு இவ்வளவு பண்ணியிருக்க, உனக்கு வேணா கொஞ்சம் பண்ணிக்குவேன். அதுவும் தெரியறது இல்லை, எவ்வளவு சமையல் பண்ணணும், எவ்வளவு வீணாகுது, ஒன்றும் தெரியறது இல்லை. என்ன பண்றது, எல்லாம் வீண் தான். இது எங்க வீட்லயே இப்படி வீணாகுதுன்னா, இப்ப சாதாரண வீட்டுல அப்படியே
திங்க முடியாம நோயில பயந்துட்டு ஆக்கி ஆக்கி வச்சிருப்பாங்க, திங்கவும் முடியாது, உள்ளே இறங்காது, பூரா கோழையா இருக்கு. அதை மீறி திணிக்கிறது, அப்படியே மிச்சமாகிறது, அடட உணவு உணவு செலவாகிறதுனா உணவு வீணாகிறதுல இந்திய மூலிகைகள் நிறைய ஆமாங்கய்யா. அப்படியே தள்ளி தள்ளி வீணடிக்க வேண்டியதா. சரி பார்ப்போம்மா, பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம்மா. நன்றிங்கய்யா. நன்றி, நன்றி.